உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் உத்தரவாதம் தருவதற்கு தயாராக இருக்குதா அப்படின்னு பிரதமர் கேட்கிறார். அதாவது மத அடிப்படையில் இதற்கு முன்னாலும் இடஒதுக்கீடு தரப்படவில்லை. முதலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டைம்ஸ் மேகசின் சொன்னதை போல டிவைடர் இன் சீஃபாக செயல்படுகிறார். பிரிவினைவாதத்தின் சீஃபாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதன் ஒரு பகுதியாகத்தான் வரலாற்று தரவுகளை மறைக்கிறார், வரலாற்று குறிப்புகளை மறைக்கிறார். நீங்கள் சொன்ன அந்த வாதத்தை அவர் எங்கே வைக்கிறார் அப்படின்னு சொன்னால், கர்நாடகாவிலே இந்த ஓபிசி ரிசர்வேஷனில் உங்களை கொண்டு வர மாதிரி இவர்கள் ஒரே இரவில் கொண்டு வர பார்க்கிறார்கள். முஸ்லீம்களுக்கு மத அடிப்படையில் இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்கு இவர்கள் பார்க்கிறார்கள். நான் விடமாட்டேன், இதை இதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துலையும் செய்வாங்க அப்படின்னு ஆக்ராவில் பேசும்போது அவர் சொல்கிறார். ஆனால் உண்மை யதார்த்தம் என்ன? 1921 கர்நாடகாவில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது பேசு பொருளாகவும் அதில் வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. 1923 ஜஸ்டிஸ் மில்லர் கமிட்டி அமைக்கப்பட்டு மகாராஜா ஆஃப் மைசூர் 1918 அமைக்கப்பட்ட கமிட்டியின் அறிக்கையின் அடிப்படையில் முஸ்லீம்களுக்கு பிசி கேட்டகரியில் இடஒதுக்கீடு தரணும் என்று 1921 பேசு பொருளாகி 61 அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்க. நீங்க பேசும்போது அம்பேத்கர் என்ன சொன்னாருங்கிறதே வந்தீங்கன்னா சரியா இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன வேணா இருந்துட்டு நீங்க பேசுறது அர்த்தம் இல்லாத பேச்சு. பேச விட்டு நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு கருத்து கிடைக்கும். நீங்க எந்தவித ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இல்லாமல் பொய் பிரச்சாரம் செய்திருப்பதை தோலுரித்து காட்டத்தான். ஏற்கனவே இருந்த இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் தொடர்ந்து தந்தது. அதுவே இப்ப இன்னைக்கு எந்த ஜேடிஎஸோட கூட்டணி வச்சிருக்கிறாங்களோ அவர்கள் தான் 1995 அதை சட்டமாக்கினார்கள். அதுவும் எதற்காக என்றால், எஜுகேஷனலி அவர்கள் பேக்வேர்டாக இருக்கிறார்கள், அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக அல்ல. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், எந்த ஓபிசி கீழே கொண்டு வருவதை பற்றி நரேந்திர மோடி கவலைப்பட்டு முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தரமாட்டோம் என்று நீங்கள் உத்தரவாதம் தருவீர்களா என்று கேட்கிறாரோ, அதே ஓபிசியின் கீழ்தான் நரேந்திர மோடி 12 ஆண்டுகள் ஆட்சி செய்த குஜராத்திலும் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இல்லை, என்ன பிரதமர் பேச்சுடைய சாராம்சம்னா, இந்திய மக்கள் நாட்டு மக்கள்னு பிரதமர் பாக்குறாரு, எல்லாரையும் ஒருங்கிணைத்து பாக்குறாரு, இன்க்ளூசிவா பாக்குறாரு. ஆனா காங்கிரஸ் பிரித்தாளும் சூழ்ச்சியை பண்ணுது, இந்து முஸ்லிம்னு பிரிக்குதுன்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார். அருமையான விஷயம். வாஷிங்டனில் இருந்து செயல்படக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஹேட் லேப், நம்ம நாட்டு சப்ஜெக்ட், நம்ம நாட்டு மீடியாக்கள்லாம் சொன்னா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. யார் உண்மையில் பிரித்தாள்கிறார், யார் விஷம பிரச்சாரம் செய்கிறார், குறிப்பாக யார் வெறுப்பு பிரச்சாரம் செய்கிறார் என்றால் 668 இன்சிடென்ட்ஸ் 2023 மட்டும். அந்த 668 இன்சிடென்ட்ஸ்ல பாஜகவினர் மட்டுமே ஈடுபட்டிருப்பது 498 இன்சிடென்ட்ஸ். இங்கு யார் செகுலரிசத்துக்காக நிற்கிறார், யார் மதவாதத்தோடு துணை நிற்கிறார் என்பது இதில் தெளிவடைகிறது. இதில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இதில் வச்சிருந்த ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படின்னா, யுனைடெட் நேஷன்ஸ் எதெல்லாம் டிஸ்கிரிமினேட்டரி ஸ்பீச், லாங்குவேஜ் தட் இஸ் அகைன்ஸ்ட் அ குரூப் ஆர் இண்டிவிஜுவல், ரிலீஜியன், எத்னிசிட்டி, நேஷனாலிட்டி, ரேஸ் ஆர் ஜெண்டர், இதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட தரவின் அடிப்படையில் நம்ம நாடோ பக்கத்தில் இவங்க சொல்ற மாதிரி திடீர்னு பாகிஸ்தான் நாடோ சம்பந்தம் இல்லாத வாஷிங்டன் டிசியிலிருந்து வெளிவரக்கூடிய குறிப்பின்படியே பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இயங்கக்கூடிய பாஜகவும் அதன் கிளை அமைப்புகளும் மட்டும் 498 முறை, ஒட்டுமொத்தமாக 668 498 முறை வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது பேசுறது சரியா தப்பா அப்படின்றத கடந்து இந்த தேர்தலுக்கு அவங்க இதை பயன்படுத்தணும் அப்படின்னு பாஜக நினைக்குது. அதை எப்படி எதிர்க்கட்சிகள் எதிர்கொள்ள போறீங்க சார்? ஆல்ரெடி மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த அஞ்சனா ஓம் காஷ்யப் மாதிரி ஆட்கள்லாம் கூட ஓப்பன் மீடியாவில் இருந்துகிட்டு மங்கள் சூத்திர பத்தி கேள்வி கேளுங்க அப்படின்னா பெண்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நரேந்திர மோடியை. இங்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, காங்கிரஸ் அதை எதிர்கொள்வதை விட ஒரு படி மேல போய் பொதுமக்களே இன்றைக்கு கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பதனால் தான் திணறிக் கொண்டிருக்கிறார். அதனால் தான் அலிகர்ல போய் மாத்தி பேசுறாரு. இன்னைக்கு அவர் போய் அலிகர்ல அதை மாத்தி பேசுவதற்கு காரணமே என்ன சொல்றாரு? உங்களுக்கு நான் அஜில கோட்டாவை ஏற்றி கொடுத்துருக்கிறேன், உங்களுக்கு ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட் பில்லமா உங்களுடைய வாழ்க்கையை நான் பாதுகாத்து கொடுத்துருக்கிறேன் என்று அவர்கள் அங்க போய் மாத்தி பேசுவதற்கான காரணமே காங்கிரஸ் ஆற்றக்கூடிய எதிர்வினை மட்டுமல்ல, இவர் முழுக்க முழுக்க பொய் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது இவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அம்பலப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். குறிப்பாக இப்ப சமீபமாக இவர் எடுத்தது இந்த ரிசர்வேஷன் சப்ஜெக்ட், அந்த ரிசர்வேஷனிலும் அம்பலப்பட்டு நிற்கிறார். அவருடைய ஸ்டேட்லயும் இதே மாதிரி தான் முஸ்லிம்களுக்கு என்று தனி ரிசர்வேஷன் ஓபிசி கீழே இருக்குது, அதிலும் அம்பலப்பட்டு நிற்கிறார். இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய வெறுப்பு பிரச்சாரத்தில் பாஜகவும் அதன் கிளை அமைப்புகளும் தான் அதிகமான வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்பதிலும் அவர் அம்பலப்பட்டு நிற்கிறார். மக்களுக்கான கன்ஸ்ட்ரக்டிவ் ஐடியாஸை இதுவரைக்கும் பாஜக எதுவுமே கொடுத்ததில்லை. அடிப்படையில் அவரை வரவேற்குதுங்க மக்கள். இந்திய மக்கள் என்ன சொல்றாங்க? ஏதோ ஒரு தகவல், ஏதோ ஒரு தகவல், இந்திய மக்கள் அவரை வரவேற்கிறார்கள்.
இந்தியா அதே நீங்க சொல்ற யுஎன்லயும் வரவேற்கிறாங்க. அவர் வெளிநாட்டுக்கு போனா நீங்க உலக தலைவரா அவர் நிக்கிறார், உன்னத தலைவரா நிற்கிறார். ஆஸ்திரேலியாவிற்கு நரேந்திர மோடி செல்லும் பொழுது கோபேக் நரேந்திர மோடி என்று உலக வரலாற்றிலே, இந்திய சுதந்திர வரலாற்றிலேயும் முதன்முறையாக ஒரு இந்திய பிரதமருக்கு கடுமையாக எதிர்ப்பு காட்டப்பட்டது ஆஸ்திரேலியாவில். இந்திரகுமார், தாலி தொடர்பான பேச்சு சொல்றதெல்லாம் உண்மை, அடுத்தவங்க பேசுறதெல்லாம் மற்ற விருந்தினர்கள்ட்ட பேசிடுவோம். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.